இப்போ வில்லிவாக்கம் தொகுதியில் வந்து ஒரு பெண்மணியை வந்து வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க. அப்படி தான் நமக்கு தெரியும். இது செய்தியை பார்க்கும்பொழுது நமக்கு அப்படி தான் தெரியும். அந்த செய்தி வந்து சரி யாரோ ஒரு பெண்மணி ஏதோ பிஸ்னஸ் செய்கிறவங்க போல் அவங்கள வந்து வேட்பாளராக நிப்பாட்டுறாங்க போலன்னு பார்த்தா, ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. நமக்கு பார்த்தோன்னே ஒன்றும் தெரியல. அப்புறம் வந்துட்டு நமக்கு நண்பர்கள் வந்து அனுப்பி அது என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு, அண்ணா வந்து இவங்க ஏதோ எல்ஜிபிடிக்யூ ஆக்டிவிஸ்ட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னே என்னன்னு சொல்லிட்டு போய் நம்ம உள்ளே போய் பார்க்க வேண்டியிருந்தது. அப்போ தான் ஒன்றும் போட்டிருக்கோம், இவங்களோட போஸ்டர்லேயே நாம் தமிழர் கட்சியுடைய போஸ்டர்லேயே, நான் ஒன்றும் இல்லை, நான் அந்த போஸ்டரே காட்டுறேன், இதை பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து நாம் தமிழர் கட்சி வெளியிட்ட போஸ்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம். அந்த போஸ்ட்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இரவி அறக்கட்டளை அப்படிங்கிறதோடைய செயலாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த இரவி அறக்கட்டளைங்கிறது என்ன அப்படின்னா அதுதான் இந்த அறக்கட்டளை. இதை பார்த்துக்கோங்க, இரவி அறக்கட்டளை. அதையும் நான் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த இரவி அறக்கட்டளை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் தான் இரவி. அதுக்கு அடுத்தே கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த அறக்கட்டளையே எல்ஜிபிடிக்யூடைய ஒரு அறக்கட்டளை தான். அவங்களுடைய அல்டிமேட் எய்ம்ங்கிறதே என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்ஜிபிடிக்யூவை நார்மலைஸ் பண்ணுறதும், எல்ஜிபிடிக்யூன்னு சொல்கிறது அந்த ஓரின சேர்க்கை, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாத்துக்குமே அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் புரிதலை ஏற்படுத்துறதுக்கும் அதை வந்து சமூகம் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வதற்கும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஒட்டுமொத்த ட்ரஸ்ட்டுமே வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, இதில் என்னங்க நமக்கு பிரச்சனை? நீங்கள் அதை ஏற்கல, அவங்க அதை ஏற்கிறாங்க, அதை பரப்புகிறாங்க. நீங்கள் அதை ஏற்கல, நீங்களும் அதை எதிர்க்கிறீங்க, அதையும் நீங்கள் பரப்புறீங்க, எதிர்ப்பை பரப்புறீங்க. அவங்க ஏற்கிறாங்க, பரப்புறாங்க. இது கருத்து உரிமை தானே, கருத்து சுதந்திரம் தானே. இதில் நமக்கு என்னன்னா இதுலேயும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செயல்பாடுகள் எவ்வாறு இருக்குன்னு பார்க்கணும். இந்த ட்ரஸ்ட்டுடைய செயல்பாடுகள், அதுக்கு நான் ஒரு காட்சியை காட்டுறேன். இந்த காட்சி இது அவங்களே இன்ஸ்டால போட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான். நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். குழந்தைகிட்ட போகிறாங்க. இப்போ குழந்தைகிட்ட போயிட்டு எல்ஜிபிடிக்யூ பற்றி விளக்கம் கொடுத்து புரிதலை ஏற்படுத்துறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழந்தைங்கள்ட்ட நீங்கள் வந்து உங்ககிட்ட என்கிட்ட பேசுறதுங்கிறது வேற. நமக்கு இது சரியா தப்பா, இது முறையா முறை இல்லையா, இது இயற்கையா இயற்கை இல்லையா, இது எல்லாத்தையும் பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கு. இயற்கையில நம்ம பார்க்குறோம். ஒரு ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் இனப்பெருக்கம் ஆகுது. ஆணும் பெண்ணும் சேரும்போது தான் இனப்பெருக்கம், அதுதான் இன விருத்தி ஆகுது. இதன் அடிப்படையில் இயற்கை விரும்புவது ஆணும் பெண்ணும் சேர்ந்து இனப்பெருக்கம் செய்தல் தான். அது செய்யாம இந்த உலகம் நின்றுச்சு அப்படின்னா, இப்ப மகரந்த சேர்க்கை இல்லை அப்படின்னா அடுத்து என்ன ஆகும்? இயற்கை காணாம போயிடும். புரியுதுங்களா? அதே போல இப்ப நீங்க வந்து ஒரு சிங்கமும் புலியும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடலைன்னா சிங்கம் புலிகள் இருக்காது. மான்கள் இனப்பெருக்கத்தில் ஈடுபடலைன்னா மான்கள் இருக்காது. இயற்கை அழிஞ்சு போயிடும். அப்ப இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வந்து இதுதான் இயற்கையுடைய விதியாக இருக்கிறது. அப்ப மக்களும் இனப்பெருக்கம் செய்யணும், எல்லாமே இனப்பெருக்கம் செய்யணும். இந்த முறை என்பது இனப்பெருக்கத்திற்கு எதிரானது. எல்ஜிபிடிக்யூங்கிறது வந்து இனப்பெருக்கத்திற்கு எதிரானது. அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. ஆணும் ஆணும் சேர்ந்து பெற்றுக்க முடியாது, பெண்ணும் பெண்ணும் சேர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது. குழந்தை பெற்றுக்கொள்ளுக்கு எதிரானது.